அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமும் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சற்று முன்னர் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்கிறது. ஒரு அதிரடியான செய்தி என்று கூட சொல்லலாம். அதாவது எதிர்வருகின்ற பொது தேர்தலில், இந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்த பிரதான வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளித்த அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பான பல்வேறுபட்ட கேள்விகள் எழுந்து வந்த நிலையில், தற்பொழுது சற்று முன்னர் ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவிற்கு, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளித்த அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றாக ஒரே கூட்டணியின் கீழ் போட்டியிட முடிவு செய்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இவர்கள் புதிய ஜனநாயக முன்னணி என்கின்ற பெயரில் அதே சிலிண்டர் சின்னத்தில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவை பயன்படுத்தி அதே சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு இந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் முடிவு செய்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு அரசியல் கட்சிகள் எல்லாம் பார்த்திருக்கிறதா இருந்தால், கடந்த தேர்தலின் போது, ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவை ஆதரவளித்திருந்தாலும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 3வது இடத்தை தான் பெற்றிருந்தார். ஆகவே இது தேசிய மக்கள் சக்திக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போவதில்லை என்பதனை தேசிய மக்கள் சக்தி சார்ந்த பலரும் கூறி வருகிறார்கள். வடக்கை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் வீணை கட்சி என்று சொல்லப்படக்கூடிய ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் கடந்த தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவின் கட்சியினை ஆதரவளித்திருந்தது. ஆனாலும் இந்த தேர்தலில் வீணை சின்னத்தில், அதாவது ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தனது வீணை சின்னத்தில் தான் போட்டியிட போகின்றது என்கின்ற செய்தியும் கூறப்படுகின்றது. பார்ப்போம், ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த இந்த கட்சிகள் ஒரு கூட்டணியாக போட்டியிடுகின்ற நிலையில் எவ்வாறான அடவி மட்டத்தை எட்டப் போகின்றது என்பதனை நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய இந்த தேர்தலின் முடிவுகளின் அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கலாம். எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தினை 58 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றன. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் பார்த்தீர்களா இருந்தால் 38 வேட்பாளர்கள் என்ற அடிப்படையில் அந்த வாக்களிக்கின்ற சீட்டு, அந்த வாக்குச்சீட்டின் நீளம் மிகப்பெரிய ஒரு நீளமாக இருந்தது. அதே போலதான் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் கூட இந்த வாக்குச்சீட்டின் நீளம் அதிகமாக இருக்கலாம் என்று பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இது மாவட்ட அடிப்படையில் நடத்தப்படுகின்றபடியினால் ஒரு மாவட்டத்தில் கூட அதிகமான சுயேட்சை குழுக்கள், அதிகமான கட்சிகள் என்று குறிப்பாக பார்த்தீர்களா இருந்தால் தமிழர் அரசியலில் கூட கட்சிகள் பல்வேறுபட்ட ரீதியில் உடைந்து போய் கிடக்கின்றன. சுயேட்சை குழுக்கள் ஏராளமான சுயேட்சை குழுக்கள் களமிறங்க இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பாராளுமன்ற தேர்தலில் கூட இந்த வாக்குச்சீட்டின் நீளம் அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல் மற்றொரு விடயம் பார்த்தீர்களா இருந்தால், இந்த பார் பெர்மிட் மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு விடயமாக இருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரை. குறிப்பாக இந்த பரீட்சை முடிவுகள் எப்போது வெளிவரும் என்கின்ற ஆவலில் மாணவர்களும் பெற்றோரும் இருப்பது போல் மதுபான நிலையங்களுக்குரிய சிபார்சினை யாரெல்லாம் வைத்திருந்தார்கள், யாரெல்லாம் இதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு ஆவலோடு எதிர்பார்க்கின்ற நிலையில் இது தற்போதைக்கு வெளிவராது என்கின்ற ஒரு செய்திதான் கிடைத்திருக்கின்றன. இருந்தாலும் எதிர்வரும் நாட்களில் கூட இது அதிரடியாக ஒரு அன்அபிஷியல் முறையில் வெளிவரக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. பார்ப்போம். மற்றொரு செய்தியினை நாங்கள் இங்கே பார்க்கலாம். தமிழ் மக்கள் தொடர்பாக இந்த புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளர் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். காலங்காலமாக சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்ற, அதாவது ஒரு எவ்விதமான ஒரு விசாரணைகளும் இல்லாமல் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் விஜித கேரத் குறிப்பிட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் அவர் ஊடகங்களை சந்தித்து இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது நேற்று முன்தினம் பார்த்தீர்களா இருந்தால் அமைச்சரவை கூட்டப்பட்டது. அதன் அமைச்சரவை முடிவுகளை நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்தார். அதன் போதுதான் இந்த விடயத்தினையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன்படி மற்றொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். என்னவென்று சொன்னால், இது சில சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன, இருந்தாலும் நீதி அமைச்சின் ஊடாக இதற்குரிய ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட்டு அதனூடாக அனைத்து அரசியல் கட்சிகளும் விடுவிக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு சந்தோஷமான செய்தியினை அவர் குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் இது அரசியல் என்பதையும் தாண்டி நீண்ட காலமாக சிறைகளில் பல தமிழ் அரசியல் கைதிகள் வாடுகின்றார்கள். அவர்களை இழந்து பல குடும்பங்கள் மிகவும் ஒரு சொல்லனா துயரங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். ஆகவே இந்த அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு என்பது முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. இது நடக்குமாக இருந்தால் மிகவும் ஒரு நல்ல ஒரு விடயமாகத்தான் மக்களால் பார்க்கப்படும். மற்றொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த அனுர குமார திசாநாயக்க அவர்களின் அரசாங்கத்திற்கு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் ஒரு ஆதரவு நிலை எழுந்திருப்பதாக தற்போது அரசியல் ஆய்வாளர்கள் பலரும் சொல்லி வருகின்றார்கள். குறிப்பாக பார்த்தீர்களா இருந்தால் 2019ஆம் ஆண்டு அனுரகுமார திசாநாயக்க வடக்கு கிழக்கில் எடுத்த வாக்குகளின் எண்ணிக்கைக்கும் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது அவர் வடக்கு கிழக்கில் இருந்து சிறுபான்மை மக்களிடமிருந்து எடுத்துக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கைக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் பார்த்தீர்களாக இருந்தால் கடந்த 2019ஆம் ஆண்டு அனுரகுமார திசாநாயக்க பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை
அதாவது செல்லுபடியான வாக்குகளின் எண்ணிக்கை பார்த்தீர்களா இருந்தால் 1375 இருந்தது. அதே போல் இம்முறை பார்த்தீர்களாக இருந்தால் 27,086 வாக்குகளினை அவர் பெற்றிருந்தார். ஒரு மிகப்பெரிய இடைவெளி இந்த இடத்தில் காணப்படுகிறது. அதே போலதான் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் பார்த்தீர்களா இருந்தால் 2019 ஆண்டு அவர் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகள் 1156 வாக்குகளினை பெற்றிருந்தார். ஆனால் இந்த முறை அவர் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் பெற்றிருக்கின்றார் 21,412 வாக்குகளினை மொத்தமாக பெற்றிருக்கின்றார். இதுவும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசமாக காணப்படுகிறது. அதே போல் மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்தில் அவர் 2019 ஆண்டு பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 2,304 வாக்குகளினை பெற்றிருந்தார். ஆனால் இந்த முறை அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 36,528 வாக்குகளினை மொத்தமாக பெற்றிருந்தார். ஆகவே இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளியாக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பின்னர், அதாவது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தேர்வாகியதன் பின்னர் அவர் ஜனாதிபதியாக தேர்வாகியதன் பின்னரான காலத்தில் கூட அவருக்குரிய ஆதரவு நிலைகள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த முறை வடக்கு கிழக்கில் கூட ஏவிபி, அதாவது என்பிபி என்று சொல்லப்படக்கூடிய தேசிய மக்கள் சக்தி தனது வேட்பாளர்களை களமிறக்கி போட்டியிட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கு கிழக்கில் இருந்து 2 ஆசனங்கள் கிடைக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் அரசியல் அவதானிகள் குறிப்பிட்டு வருகிறார்கள். இந்த இடத்தில் மற்றொரு விடயத்தினை குறிப்பிட வேண்டும். இது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு செய்தி. என்னவென்று சொன்னால், இந்த இந்த கிழக்கு மாகாண மட்டக்களப்பில் ஒரு பெண்ணை நம்பி தனது வீட்டில் தங்க வைத்த ஒரு பெண் போலீஸ் உத்தியோகத்தர் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தினை, அதாவது ஒரு துரோகத்தினை சந்தித்திருக்கின்றார். அதாவது அந்த பெண்ணை நம்பி தனது வீட்டில் தங்க வைத்த நிலையில் அவரது அந்த பெண் போலீஸ் உத்தியோகத்தரது வீட்டில் இருந்து 9 பவுன் நகைகளை களவாடி சென்றிருந்த சம்பவம் கண்டறியப்பட்டு தற்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. இது கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் நடந்திருந்த சம்பவமாக இருந்தாலும் தற்பொழுது அந்த பெண் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இது சம்பந்தமாக நாங்கள் விரிவாக சொல்லுவதாக இருந்தால், மட்டக்களப்பு ஆரியம் பகுதியை சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய போது அங்கு ஒரு பெண்ணினை காதலித்து வந்திருக்கிறார். ஏற்கனவே திருமணமாகி ஒரு பிள்ளைக்கு தந்தை என்கின்ற நிலையில் கூட அதனை மறைத்து அந்த பெண்ணை காதலித்து வந்த நிலையில் திடீரென்று அந்த பெண்ணை கைவிட்டு மாற்றலாகி, அதாவது இடமாற்றம் பெற்று சென்று களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வந்திருக்கிறார். தன்னை ஏமாற்றி சென்ற அந்த போலீஸ் உத்தியோகத்தரை தேடி சென்ற குறித்த பெண், ஒட்டுசுட்டானை சேர்ந்த குறித்த பெண் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் சென்று பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போதுதான் அவருக்கு தெரிந்திருக்கின்றது அவர் ஏற்கனவே திருமணமாகி ஒரு பிள்ளைக்கு தந்தையாக இருப்பது. அங்கு நடந்த அந்த பிரச்சனையின் போது அந்த பெண்ணின் நிலையினை அறிந்த ஒரு ஆரியம்பதியை சேர்ந்த பெண் போலீஸ் உத்தியோகத்தர், அதே போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றக்கூடிய அந்த பெண் போலீஸ் உத்தியோகத்தர் அவரது பரிதாப நிலையை கண்டு அவரை தனது இல்லத்தில் சில நாட்கள் தங்குவதற்கு இடம் அளித்திருக்கின்றார். இதன் போது ஒரு நாள், அதாவது கடந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி அன்று குறித்த பெண், ஒட்டுசுட்டானை சேர்ந்த குறித்த பெண் அந்த குறித்த பெண் போலீஸ் உத்தியோகத்தரிடம் கூறிவிட்டு, அதாவது நான் வீட்டுக்கு செல்லுகின்றேன் என்று கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். ஆனாலும் அவர் செல்லாமல் அந்த பெண் போலீஸ் உத்தியோகத்தரது வீட்டுக்கு அருகில் ஒளிந்து இருந்திருக்கின்றார். பின்னர் அந்த பெண் போலீஸ் உத்தியோகத்தர் பணிக்கு செல்வதற்காக வீட்டினை பூட்டிவிட்டு அந்த திறப்பினை வளமையாக ஒளித்து வைக்கின்ற இடத்தில் வைத்துவிட்டு அவர் சென்றிருந்த வேளையில் இவர் அந்த வீட்டுக்குள் சென்று அந்த திறப்பினை எடுத்து உள்ளே சென்று அங்கிருந்த 9 பவுன் நகைகளை களவாடி சென்றிருக்கிறார். அன்றைய தினம் மீண்டும் தனது வீட்டுக்கு திரும்பி வந்த போது தனது நகைகள் களவாடி இருப்பதனை அறிந்த குறித்த பெண் போலீஸ் உத்தியோகத்தர் முறைப்பாடு செய்து பின்னர் விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் அந்த பெண் போலீஸ் உத்தியோகத்தரது வீட்டில் தங்கியிருந்த அந்த பெண் தலைமறைவாகி இருப்பது தெரிய வந்தது. பின்னர் அவர் நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். பாருங்கள், நம்பி தனது வீட்டில் தங்க வைத்த அந்த உத்தியோகத்திற்கு இந்த பெண் இவ்வாறான ஒரு துரோகத்தினை செய்திருக்கின்றார். விடயம் எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதனையும் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ளலாம். இவைதான் இன்றைய தினம் நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளினை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறோம். பல செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. தொடர்ந்தும் எமது செய்தி சேவையோடு இணைந்திருங்கள். நாளாந்தம் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள், சமூக பொருளாதார மாற்றங்கள் தொடர்பாக நாங்கள் செய்தி தொகுப்பாக தருவதற்கு காத்திருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.